வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பேச்சு தீ போல பரவி இருக்கிறது. திரு துரைமுருகன் அதை ஏன் அஃபென்ஸா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை திரு உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த நாள் நிகழ்வில் கோடிட்டு காண்பித்து அதை ஆதரித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பேச்சு தீ போல பரவி இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்ற ஒரு பேச்சாகவும் அது மாறுச்சு. திரு ஏவாவேலு, அமைச்சர் ஏவாவேலு வெளியிட்ட புத்தகம் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டில் தான் திரு ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அந்த பேச்சை குறிப்பிட்டார். அது ஒரு பெரிய பரபரப்பை, விவாதத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதற்கான எதிர்வினையையும் திரு துரைமுருகன் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு துரைமுருகனுடைய அந்த தனிப்பட்ட விமர்சனம் என்பது கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே துரைமுருகன் மீது வருத்தமடையக்கூடிய அளவுக்கு, கோவப்படக்கூடிய அளவுக்காக மாறியிருந்தது. அதுக்கு பிறகு இரண்டு பேரும் பேசியிருக்கிறார்கள். இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக திரு ரஜினிகாந்த் என்ன சொன்னார், அதற்கு முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணார், அதற்கு திரு துரைமுருகன், ரஜினிகாந்த் அவருடைய பேச்சுக்கு துரைமுருகன் கொடுத்த இந்த தனிமனித விமர்சனமாக மாறிய பதில் என்ன, அதற்கு பிறகு அந்த பதில் தனிமனித விமர்சனத்துக்கு பிறகும் திரு ரஜினிகாந்த் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் ஆஃபாக பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான், அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். மதிப்புக்குரிய துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல்
நண்பர்களாகவே இருப்போம். என்ன ஒரு சூழலில் திரு ரஜினிகாந்த் இந்த கருத்தை முன்வைத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக முதலமைச்சராக திமுக தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய தேர்தல் வெற்றிகளை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்றாரு. 2019, 2021, 2024 அப்படின்னு இந்த தேர்தல்களில் அவர் அடையக்கூடிய வெற்றிகளை குறிப்பிட்டு அது என்ன மாதிரியான வெற்றியாக இருக்கிறது, அவருடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு கடுமையான நிலையிலையும் அவர் எப்படி சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்ல வர்றார். அப்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உதாரணத்தெல்லாம் சொல்கிறாரு, புதிய மாணவர்களை கையாளலாம், ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாரு. அவர் பேசிய அந்த பேச்சுக்கு ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டி அதை வரவேற்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திரு துரைமுருகனை தவிர அத்தனை பேருமே அதை கொண்டாடினாங்க, இன்க்ளூடிங் திரு துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் வரைக்கும் அதை வந்து கைத்தட்டி வரவேற்றிருப்பார். அப்போ ஸ்டேஜில் முதலமைச்சருடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, மற்ற அமைச்சர்கள் கீழே அவரோடு அமர்ந்திருந்தவர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே அதை வந்து பெருசாக ரசித்தாங்க திரு ரஜினிகாந்த் சொல்கிறத. திரு ரஜினிகாந்தனுடைய மேடை பேச்சு அப்படிங்கிறது எப்போதுமே கலகலப்பானதாக இருக்கும், இல்லைனா ஒரு கட்டத்தில் அது வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அவர் வந்து ஒரு மேடை பேச்சில் ஆகச்சிறந்த ஒருத்தராக, ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டராக இருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது. திரு ரஜினிகாந்தனுடைய பல மேடை பேச்சுக்கள் வந்து அது திரைப்படங்கள் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், அது பெரிய அளவுக்கு ஹிட்டாக இருக்குது. அவருடைய பேச்சு வரவேற்பை பெற்றிருக்கிறது அல்லது விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அவர் பங்கேற்கிற மேடைகள் கவனம் ஈர்த்திருக்கிறது. அப்படி தான் இதுவும் கவனம் ஈர்த்தது. அதில் அவர் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட நான் என்ன ஒப்பிட சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார் திரு ரஜினிகாந்த். அப்போ வந்து எப்படி அரங்கம் பெருசாக கொண்டாடினதோ அது ஒரு திரைப்பட பாடல் வெளியீட்டு நிகழ்வு. அதே அளவுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு டேக் ஆஃப் ஆனது அந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் அமர்வாக இருந்த இந்த அமர்வு கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தான் அவர் அப்படி குறிப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாணவர்களை கையாளுறது எவ்வளோ கஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் திரு துரைமுருகன் அதை ஏன் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி கூட இருக்குது. ஏன்னா திரு ரஜினிகாந்த் குறிப்பிட்டது, இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இதில் அனுபவம் பெற்றவர்கள், அரசியலில் பழைய மாணவர்கள் அல்லது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத தாண்டி அவங்களுடைய அனுபவம் பெருசு, கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்கிறது வந்து துரைமுருகனுடைய அரசியல் அனுபவத்தையும் அவர் பொலிட்டிக்கலாக எவ்வளோ ஷ்ரூடாக இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் அது பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக சீனியர்ஸை பற்றி சொன்னார், ஸ்பெசிஃபிக்காக துரைமுருகன் அப்படின்னு சொன்னது ஒரு சின்னதாக ஓவர் போர்டு ஆயிடுச்சு, அல்லது அதனால் திரு துரைமுருகன் அஃபெண்ட் ஆனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அது வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குதா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனால் திரு ரஜினிகாந்தனுடைய நோக்கம் அல்லது அவர் சொன்னதுங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாராட்ட வேண்டும், இந்த நிர்வாக திறனை பாராட்ட வேண்டும், இத்தனை சீனியர்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இதுதான் அவருடைய அடிப்படையான ஒரு அம்சமாக இருந்தது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுவாக தான் இருந்துச்சு. அதுக்காகத்தான் அந்த உதாரணத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவரோடு இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சரை பாராட்ட வேண்டும் என்கிற இடத்துல. இன்னொன்று, திரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பொது மேடைகளில் எங்கே பேசினாலும் அவர் மனசுக்கு தோன்றியதை பேசக்கூடியவர். அவருடைய ஒரு மனதில் இருந்து தான் பேசுவார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான புரிதல். அப்படி அன்னைக்கு அவர் வைத்த ஒரு கமெண்ட் தான் அந்த கமெண்ட்டு. ஆனால் அது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது, ஏன் துரைமுருகன் அதுக்கு இவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணார்? துரைமுருகனுடைய ரியாக்ஷன் வந்து நிச்சயமாக கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அவர் வந்து வயது குறித்து அல்லது அவருடைய திரு ரஜினிகாந்தனுடைய உடல் சார்ந்து அப்படி ஒரு விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடியதாக அது மாறி இருந்துச்சு. அது ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக மாறி இருந்துச்சு. நிச்சயமாக அந்த வார்த்தைகள் ஒரு 85 வயது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அனுபவம் வாய்ந்த திமுகவுடைய பொதுச்செயலாளருங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அளவில் அது சொல்லப்படக்கூடிய கருத்தா அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதனால தான் கடும் விமர்சனத்தை திரு துரைமுருகன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருந்துச்சு. இந்த துரைமுருகனுடைய இந்த எதிர்வினை கேள்விப்பட்ட உடனடியாக திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும், முதலமைச்சர்லேருந்து அத்தனை தலைவர்களுமே இதில் கடுமையான வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. தலைமையினுடைய கோபம் வந்து உடனடியாக பலருக்கும், துரைமுருகனை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான நெருக்கமான நண்பர்களுக்கெல்லாம் உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. இது நிச்சயமாக வந்து இது ஏற்கப்படலை. தலைமை மிக கோபமாக கடுமையாக இருக்கிறது கட்சி தலைமை அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டுச்சு.
திரு ஜெகத் ரட்சகனுக்கு உடனடியாக அந்த தகவல் சென்று சேர்ந்திருக்கிறது. ஜெகத் ரட்சகனும் துரைமுருகனை அழைத்து பேசியிருக்கிறாரு. ஆனால் துரைமுருகன் தன் பக்கத்தில் இருக்க சில நியாயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வந்த பிறகு, நேரடியான விமர்சனம் வந்த பிறகு அதுக்கு நான் பதில் சொல்லாமல் எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. கலைஞர் காலத்திலேருந்து நான் இருக்கேன், சுயமரியாதை உள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. ஏன்னா திரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விருந்தினராக திமுகவுடைய அந்த கூட்டத்திற்கு செல்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் வைத்த கருத்துக்கள் அத்தனையுமே கலைஞர் அவர்களை புகழ்ந்து, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புகழ்ந்து, அவரோடு இருந்தக்கூடிய நேரம், அவர் எவ்வளோ தன்னோடு நெருக்கமாக இருந்தார், தனக்கு உடல்நலம் சரியில்லாத போது கலைஞர் எவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தார், அந்த ஸ்பரிசம் என்ன மாதிரி உணர்வுகளை உண்டாக்கியது, எல்லாம் பல விஷயங்களை பேசியிருந்தார். அதோடு சேர்த்து அரசியலையும் சொல்கிறாரு. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அரசியலை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துல சொல்லும்போது தான் இந்த விமர்சனங்கள் வருது. பொதுவாகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோடு நீண்ட நெருங்கிய ஒரு நட்போடு இருக்கக்கூடிய ஒருவராகத்தான், குறைந்தபட்சமாக பொதுவெளிகளில் அரசியல் ரீதியாக அவர் வந்து பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாருங்கிற பெர்செப்ஷன் இருந்தால் கூட பொதுவாக ஒரு நல்ல நட்போடு தான் கலைஞரோடும் இருந்திருக்கிறார். இப்போது திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடும் இருந்திருக்கிறார். நீங்கள் வந்து 96 தேர்தலுக்கு முன்னதாக திரு ரஜினிகாந்த் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணதாக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கடவுளாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டன ஒன்று. அதிலிருந்தே கூட கிட்டத்தட்ட அவர் வந்து தன்னுடைய அரசியல் கமெண்ட்ஸ் நிறையா சொல்ல வேண்டிய இடத்துலலாம் இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். இன்னொரு நிகழ்வு கூட சொல்ல முடியும். அவர் பொது மேடைகளில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒருத்தர் தான். அவருக்கு வந்து இப்போ நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க, அவருக்கு சொல்லி அவர் பேசியிருப்பாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம். பாராட்டு விழா ஒன்றில் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அஜித் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. கட்சியினர் வந்து தன்னை வற்புறுத்தி அழைத்தினார்கள் அப்படிங்கிற சொல்கிற விமர்சனத்துக்கு எழுந்திருந்து உடனடியாக கைத்தட்டியவர் ரஜினிகாந்த். அங்கே நல்ல நட்போடும் நல்ல அன்போடும் வைத்திருக்கக்கூடிய கலைஞர் பக்கத்தில் இருக்கார் அப்படின்லாம் அவர் பார்க்கல, உடனே ரியாக்ட் பண்ணார். அப்படி தான் இங்கேயும் அவருடைய ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த முதலமைச்சருடைய கோபம் அல்லது தலைமையினுடைய கோபம் அப்படிலாம் சென்று சேர்ந்த பிறகு இவர் திரு துரைமுருகன் உடனடியாக திரு ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. தொடர்பு கொண்டு பேசுகிற போது அவர் இன்னும் ரொம்ப ஜென்டிலாக தான் பேசியிருக்கார். நமக்கு தெரிந்த வரைக்கும் திரு ரஜினிகாந்த் வந்து திரு துரைமுருகன் சொல்லியிருக்கார், நான் வந்து உங்களை குறிப்பிட்டு அப்படி பேசணும்னு நான் நினைக்கல, எனக்கு இருந்த தனிப்பட்ட அந்த ஒரு ஆற்றமை நான் வெளிப்படுத்தினேன், அதை வேறு விதமாக வெளியாகி இருக்கிறது, ஊடகங்கள் பெருசுப்படுத்திட்டாங்கன்னு வழக்கம் போல் ஊடகங்கள் மீதான அந்த விமர்சனங்களாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரு ரஜினிகாந்த் அதை வேறு விதமாக கடந்து சென்றதாக தெரிகிறது. நான் அதை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே நான் பார்க்கல, உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை எப்போதுமே இருக்கிறது என்பதாக அவர் அதை முடித்து கொண்டார். அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் திரு ரஜினிகாந்தும் முதலமைச்சரோடு பேசியதாகலாம் தெரியுது. இப்படி இதற்கு பிறகெல்லாம் தான் காலையில் அவருடைய படப்பிடிப்புக்காக செல்லும்போது விமான நிலையத்தில் கேட்டபோது அவர் அதே விதமான கருத்தை வச்சார். துரைமுருகன் மீது நீண்ட நாள் நண்பர், அவர் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு போனார். அவர் சொன்ன பிறகு தான் நகைச்சுவையை பகைச்சுவையாக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை திரு துரைமுருகன் வேலூரில் கொடுத்ததை பார்த்தோம். அது அவர் சொன்ன வார்த்தைகள் நகைச்சுவையா என்பது அவருக்கே வெளிச்சம். ஏன்னா அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை, அவர் பார்க்காத மேடைகள் இல்லை, அவரோட ரெட்டாரிக்கை வந்து பலரும் கொண்டாடி இருக்கிறாங்க. திரு துரைமுருகனுடைய அந்த டைமிங் சென்ஸ் வந்து பலரும் ரசிச்சிருக்கிறாங்க. கலைஞருக்கு பிறகு அவர் வந்து எப்படிலாம் பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னவர்களும் கூட இந்த நிகழ்வில் திரு துரைமுருகனுடைய பேச்சை ரசிக்கவில்லை. அவர் சொன்ன வயோதிகம் சார்ந்து அல்லது மற்ற கருத்துக்கள், மற்ற சில வார்த்தைகள் வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதும், திரு ரஜினிகாந்த் போன்ற ஒருத்தரை அவர் வந்து அப்படி பேசுவது சரியா, எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி தனிப்பட்ட முறையில் வரணுமா, அப்போ திரு ரஜினிகாந்த் சொன்னதுங்கிறது உண்மை சுட்டது அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கணுமா, அதனால தான் அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு அம்சம் என்ன பேசப்படுறதுன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை திரு உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த நாள் நிகழ்வில் கோடிட்டு காண்பித்து அதை ஆதரித்தார். அப்படின்னா உள்ள கட்சியில் எல்லா மட்டங்களிலும் இருக்கக்கூடிய நிலைகளிலும் சீனியர்ஸாக இருக்கக்கூடியவங்க, மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க, பல ஆண்டுகளாக ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவங்க, பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களால்
புதியவர்களுக்கான இடம் வரலை அப்படிங்கிறது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திமுகவில் பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அம்சம். இளைஞர்களுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படணும், புதிதாக வரக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படணும், அவர்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதையெல்லாம் நடக்கலை அல்லது நடக்க வேண்டும் என்கிற இடத்துல இருந்து தான் அப்படியான கட்சிக்கு உள்ளாக பேசி கொண்டிருந்த விஷயங்களை ரஜினிகாந்த் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதை எல்லோரும் ஆதரிச்சிருக்காங்க. நாம் பேசணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை ரஜினி பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் திமுக அன்னைக்கு அந்த அரங்கத்தில் இருந்த பெரும்பாலானவர்களுடைய திமுகவினுடைய எண்ணமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க வெளிப்படுத்தினாங்க, ஆதரித்து அதை கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போனதாகவும் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் பார்க்க முடியுது. திரு உதயநிதி அவர்களுடைய கருத்து, மூத்த தலைவர்கள் இளையவர்களுக்கு வழிவிட்டு கரம் பிடித்து வழிகாட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிட்டு. அப்போ அவரும் இதை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. இப்போ வழிகாட்டு குழு ஒன்று போட்டிருக்காங்க. திரு உதயநிதி அவர்களும் இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த குழு அடுத்த கட்டமாக கட்சியினுடைய கட்டமைப்பை பற்றி உருவாக்குவதற்கு, புதிய மாவட்டங்களை உருவாக்குவது, 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதற்கான ஆலோசனைகளை நடத்துகிறாங்க. பல இடத்துல இருந்தும் அதுக்கான ஆலோசனைகளை பெறுகிறார்கள். இதற்கு பிறகு இந்த குழுவினுடைய ஒரு அறிக்கைக்கு பிறகு கட்சி அப்படியான முடிவுகளை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது கருத்தும் இருக்கிறது. அப்போ நிறைய இளையவர்களுக்கு வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்படிங்கிற இடத்துல இருந்து மாற்றங்கள் வருகிறது. நீண்ட நாட்களாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு விதமான கட்சி பணிகள் கொடுத்து அவங்கள வேறு வேறு இடங்களுக்கு மாற்றுவது அப்படிங்கிற அந்த நிலையை நோக்கியும் போகிறதா அப்படிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் இப்போ திமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளிலிருந்து தான் இந்த விவாதங்கள் முன்வைக்கப்படுது. திமுகவுக்குள்ளேயே இன்னொரு விதமான ஒரு பார்வையை முன்வைக்கப்படுகிறது. பாஜகவில் இன்னைக்கு சமகாலத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இணையாக மூத்த தலைவர்கள் யாருமே இல்லை. அவர்கள் எல்லாம் வயது அல்லது மற்ற அடிப்படை காரணமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்புன்னு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு சக காலத்தில் முதலமைச்சராக இருந்த மற்றவர்களுக்கான வாய்ப்பும் கூட பெரிய அளவுக்கு இல்லைங்கிற அந்த இடத்தையும் சுட்டிக்காட்டி ஒரு கட்சி அடுத்த கட்டத்தை நகரும் என்றால் இதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் அது அப்படி அல்ல. இது வேறு விதமான ஜனநாயக பாதையில் வந்ததுனால ஒரு சீனியாரிட்டியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இளைஞர்களுடைய புது ரத்தம், இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணுங்கிறது தான் திமுக தலைமை பார்வையாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் கட்சிக்குள் பேசி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை திரு ரஜினிகாந்த் முன்வைத்திருக்கிறார், பொது வழியில் பேசியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி வெளிப்படையான விவாதமாக மாறி இருக்கிறது. நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளை கட்சி தலைமை எடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணமும் இந்த திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரோடு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர் சொல்கிறது என்னென்னா, அவர் ரொம்ப மெக்னானிமஸாக இருக்கார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோடு, தன்னுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதியோடு இருந்த மூத்த தலைவர்களை நாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒதுக்கிவிட்டோம், அல்லது அவர்களை இன்னும் கலைஞர் கொடுத்து அதே மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறாரு, அணுகிறாரு. அவருடைய பெருந்தன்மை பெரும்பளவுக்கு சரியாக பயன்படுத்தப்படுகிறதாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை கட்சியினர் அதை அவருடைய பெருந்தன்மையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்களா? அப்படி என்றால் அதில் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்க நிலையில் தான் திரு ரஜினிகாந்தனுடைய இந்த பேச்சு, இந்த சர்ச்சை அது மையப்பொருளாக மாறி இன்றைக்கி துரைமுருகன் மீண்டும் தான் கொடுத்த அந்த பேட்டிக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரக்கூடிய இடத்துல அடுத்தடுத்து கட்சிக்குள்ளாகவும் நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு குரல் ஓங்கி இருக்கிறது. அந்த குரல் எப்போது, அந்த குரலுக்கான விடை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், அது எப்போது அதற்கான விடை வரும், அல்லது அது எப்போது கவனிக்கப்படும், பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் தான் பொறுத்து பார்க்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.